சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கும்போது ஃபீடில் ஒரு மீம் வீடியோ ஒன்று வந்தது. ஒரு குறிப்பிட்ட படத்துலேருந்து குறிப்பிட்ட சீனை கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஃபன்னியாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோவுக்கு. அதுலேயும் ஒரு பர்டிகுலர் கமெண்ட் பாருங்களேன், உடம்புல நாடி நரம்பு எல்லாத்துலேயும் காமவெறி ஊர்னவனால மட்டும்தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாப்புல ஒரு. சரி, அப்படி என்னடா இது படம்ன்ட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த படத்தை ஏகப்பட்ட பேர் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படம் பேர் தான் அசைவம். படத்துடைய ஆரம்பத்திலேயே மங்களகரமாக ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டிக்கு 2 பொண்ணுங்க. கடவுளே, என் 2 பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு சீன்லேயே 3 பேரும் ஃபேமிலியாக சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி வந்து என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சி நல்லா கல்யாணத்துக்காக நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துருப்பாங்க போல். அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை நம்ம ஹீரோ சார் பார்க்குறாரு. என்னுடைய ஹீரோவை பற்றி 1 வேர்டில் சொல்லணும்னா பொறுக்கி பேடா. ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. அதாவது பொண்ணுடைய ஃபோட்டோவை பேப்பரில் பார்க்கும்போதே இந்த மாப்பிள்ளை எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க. அப்படியெல்லாம் பார்க்கப்படாது. நானும் என் வாழ்க்கையில் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணதே இல்லைன்ட்டு இதில் உருட்டு வேறு. இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், எந்த பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்லை. இவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஒரு பிரச்சனை அவனுக்கு, நீ நல்ல மனநல மருத்துவரை பாருடே. சொல்கிறத பார்த்தா அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, மச்சான் கல்யாணம் சாதாரண விஷயம் இல்லை, அவசரப்படாத, இதை விட ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டா அந்த ஆண்டவனை வந்து சொன்னாலும் மாற்ற மாட்டேன். பெரிய போக்கிரி விஜய் பஞ்சி டைலாக் பேசுகிறான். படத்தில் காமெடியன் வேணுமேங்கிறதுக்காக சிட்டி பாபு கல்யாண புரோக்கராக போட்டு படத்தில் அங்கே இங்கேன்னு உலக விட்டுருப்பாங்க. வர சீன்லலாம் சர்க்காசம் பண்ணுறேன்ட்டு பேசியே தாலி அறுத்துருப்பாப்புல. நான் சும்மா இருக்கேன். நீ கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிக்கலையே. நான் மாப்பிள்ளைய பார்க்கல, உன் பொண்ணுக்கு தான் பார்த்தேன். குச்சமே இல்ல. இவங்க பேப்பரில் ஆடு கொடுத்ததை பார்த்து இந்த ஹீரோ பொறுக்கி பையன் வீட்டுக்கே தேடிட்டு வந்துடுவான். அப்போ வரும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவானுங்க பாருங்களேன். சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அடுத்து கல்யாண விஷயமா பேப்பரில் ஆடு கொடுத்தீங்களே, நான் தான் மாப்பிள்ள, சொந்தமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், மாதம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா வாயை பேனு பொழந்துட்டு உடனே நம்பிடுவானுங்க. என் பேர் ராஜா, நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன், பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்கு, மாசம் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். 2 கோடி ரூபாயா? பேங்க்ல கூட எனக்கு அக்கௌண்ட்ல வச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு, நீங்கள் உங்கள் ஜாதகம் கொடுங்க, நாங்கள் ஜோசியர்கிட்ட பேசிட்டு சொல்கிறோன்ட்டு அந்த ஆன்ட்டி சொல்ல மாப்பிள்ளையை அமுச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா என்னென்னு வேவு பார்க்கறதுக்காக சிட்டி பாபு கிட்ட சொல்லி அந்த ஆன்ட்டி அமுச்சு விடும். அதை பற்றி சிட்டி பாபு விசாரிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுக்கி பையன் மாப்பிள்ளை வந்து சிட்டி பாபை வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டு சரக்கு பணம்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவான். செலவுக்கு பணம். அடுத்து அந்த ஆன்ட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச செட்டியாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் விசேஷம்லாம் நடந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் பணம் உதவி கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க, பணம் கொஞ்சம் வேணும். அவ்வளோதானே, வழக்கம் போல வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ. இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கிறதுனால தான் என் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது அப்படின்னு தாங்க நானும் நினச்சேன். ஆனால் அடுத்த சீன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இதை வச்சுக்க, செலவுக்கு புரோக்கர் மணிகிட்ட கொடுத்தாரு. நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க. அடுத்து ஒரு ஃபைன் டே, மாப்பிள்ளை நகை புடவெல்லாம் வாங்கிட்டு மாமியார் வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்துடுறான். அப்போ மாமியாரோ எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும், நாங்கள் கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, ஏச்சா என்கிட்ட இல்லாத பணமா காசா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் கட்டினா புடவையோட உங்கள் பொண்ணு அனுப்புங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் பொண்ணுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் நானே செய்கிறேன், கட்டின புடவையோட வந்தா போதுங்க. எனக்கு தனியாக வாழ்ந்து போர் அடிச்சிச்சு, நீங்களும் கல்யாணத்துக்கு பிறகு என் வீட்டுக்கே வந்துருங்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இதுங்களும் ஒத்துக்குதுங்க. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை, நீங்கள் எல்லாரும் என் கூடவே வந்து என் வீட்டிலே தங்கிக்கங்க. எனக்கு தனியாக வாழ்ந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படின்னா வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள். அப்புறம் என்ன, கல்யாணம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. அப்புறம் என்ன, கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் மாப்பிள்ளை எதிர்பார்த்த மாதிரியே சிறப்பாக நடக்கின்றன. அப்புறம் நைட்டு பொண்ணு தூங்கினதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஒரு கிரிமினல் வேலையை பார்க்குறான். நான் கூட ஊசி போட்டு கொண்டுட்டானு தான் நினச்சேன், ஆனால் அவன் பார்த்த வேலையே வேற.
இவன் போட்ட ஊசியின் மயக்கத்தினால காலில் பொண்ணு ஏந்துக்கவே இல்லைன்ன உடனே ஆன்ட்டி பயந்து போயிடுறாங்க. சாந்தி சாந்தி என்னாச்சு சாந்திக்கு? மாப்ள ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. உடனே இவனே ஒரு டாக்டரை செட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறான். அந்த டாக்டர் ஆன்ட்டி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு வயித்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால ஒரு 6-7 மாசத்துக்கு தாம்பத்தியமே கூடாது. நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிட்டீங்க. அதாவது நைட்டு எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ட்டு மாமியார் ஆண்டியை பொறுக்கி போய் மாப்பிள்ளை வந்து நம்ப வச்சிடறான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்குது. அடுத்த நாள் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சந்தடி கேப்பில் குழந்தையால் சைட் அடிக்கிறான். மாமியார் கிட்ட ஒரு பக்கம் என்னதான் பொண்ணுக்கு அது இதுன்னு சொல்லி பொய் சொன்னாலும் அவன் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கான். அடுத்ததாக இப்போது வண்டியை வந்து கொழுந்தியா பக்கம் திருப்புறான். எப்படியாச்சும் கொழுந்தியால கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில பல முயற்சிகள்லாம் எடுக்கிறான் அந்த பொறுக்கி போய மாப்பிள்ளை. என்ன மாமா எப்படி பிஹேவ் பண்றீங்க? சாந்தியோட புடவை நீ கட்டிருந்தல்ல, உன்னை சாந்தி நினைச்சு தான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டணுமா? என்ன மன்னிச்சிரு சுகி. அதுக்காக இவன் போடுற மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்குது, ஆனால் அந்த பிரான்ச்சை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பகமான ஆள் தேவை. யாரையெல்லாம் உட்கார வச்சிட முடியாது இந்த மேனேஜிங் டைரக்டர் பொசிஷனில், யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லூஸ் உடனே என் தங்கச்சி இருக்கால, இவளை விட ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. MBAல கோல்ட் மெடலிஸ்ட். உடனே ஒத்துக்கிட்டா இவன் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக, இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும், வேற யாராவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இழுக்கிறான். உடனே அவங்க ஒய்ஃப்லாம் இவனை கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக ஒத்துக்கிறாராமா. ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லம்மா. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டடா இருக்கணும். அந்த பாண்டிச்சேரிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? நைட்டு கரெக்ட் பண்றதுக்கு டயட்டை பத்தி பேசி ஆரம்பிக்கிறாளா? மாப்ள இது உங்க ஆபீஸ்ல இவ வேலை செய்யறது அவளோட அதிர்ஷ்டம். இதை விட நல்ல வேலை. அடுத்த சீன்ல கட் பண்ணா கொழுந்தியால பாண்டிச்சேரி பிரான்ச்சு கூப்பிட்டு போயிடுறான். நான் கூட ஆஃபீஸ்னா பெருசா இருக்கும்னு பார்த்தா ஒரு வீட்டில் ப்ரௌசிங் சென்டர் மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுதான் ஆஃபீஸா. லெட் மீ இன்ட்ரோ듀ce டு ஆல். நம்ம கம்பெனியோட புது மேனேஜர் சுகுணா. குட் மார்னிங் மேடம். கேபின் வாங்க. எஸ் சார். இதையும் கொழுந்தியால ஏதோ ஸ்டேட்டுக்கே கவர்னர் ஆக்குற ரேஞ்சுக்கு என்ன பில்டப் காட்டுறான். Are you enjoying this job? Yes. Do you like your seat? Yeah. Good. பொறுக்கி இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. சரி, கம்பெனியோட புது மேனேஜர் சுகுணா வாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. கெஸ்ட் ஹவுஸில் கொழுந்தியாவுக்கு தெரியாமல் இவன் மட்டும் போயிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு கட்டிங்கை மட்டும் போட்டு ஃபுல் போதையில் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறான் கொழுந்தியா கிட்ட. அது எதுக்குன்னா அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கொழுந்தியா இவனை இப்படி பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன மாமா நீங்கள் போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா, நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு உடனே மாமியார்கிட்ட என்ன பிட்டை போட்டானா அதே பிட்டு தான் இங்கேயும் போடுறான். அது ஒரு பெரிய கதை சுகி. உங்கள் அக்காவுக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சே தவிர கணவன் மனைவிக்கான எதுவுமே எங்களுக்குள்ள இது வரைக்கும் நடக்கவே இல்லை. உங்க அக்காவுக்கு தாம்பத்திய உறவுக்கான பாக்கியமே இல்லை. அப்படி தாம்பத்தியம் நடந்ததுன்னா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அழாதீங்க மாமா. இல்லாத குறையா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்குறான் கொழுந்தியா கிட்ட. சரி, மாமங்காரன் ஏதோ ஃபீலிங்ஸாக பேசுகிறான். தண்ணியை வேற போட்டு வந்துட்டான், கூட்டு போய் படுக்க வச்சிருவோன்னு அந்த பொண்ணும் நல்லது பண்ணுறதா யோசிச்சு இவனை பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகுது. அங்கே போன உடனே ஏற்கனவே போதையில் வேற இருக்கான்ல, மனைவின்னு நினச்சி கொழுந்தியா கிட்ட சித்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த பொண்ணை இவனை தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுது. நான் சுகி மாமான்ட்டு, நீ சுகி இல்லை ஜொமேட்டோன்னு சொன்னாலும் அவன் பண்ணுறதா இல்லை. அவன் தான் போதிலே இல்லையே, அவன் இந்த பிளானிங்காக தானே உன்னை இங்கேயே கூப்பிட்டு வந்திருக்கான். அடுத்த நாள் என்னமோ ரொம்ப நல்லவன் மாதிரி கதவை கூட தாப்பா போடாமல் தூக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு சீனை போடுறான். அக்கா ஃபோன் பண்ணாங்க மாமா. சுகுணா, நான் மன்னிச்சிரு சுகுணா. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சுகுணா. என்ன காரியம் பண்றீங்க மாமா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவங்க கொழுந்தியா வந்து என்ன மாமா தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க, தெரியாமல் நடந்தது எதுவுமே தப்பு இல்லைன்ட்டு அது ஒரு பிட்டை போடுது. இவன் உடனே என்னதான் நான் உங்கள் அக்கா கூட கல்யாணம் ஆயிருந்தாலும் எனக்கு உன்னதான் சுகி ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுன்ட்டு இவன் ஒரு பிட்டை போடுறான். உடனே அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ டூ மாமான்னு சொல்லிடுது. சரி, என்ன குடும்பம்டா இது. தெரியாம பண்ணது எதுவுமே தப்பு இல்ல மாமா. சந்தோஷம் என்னன்னு உன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுகுணா. எனக்கு நீதான் வேணும் சுகுணா. லவ் யூ சுகுணா. ஐ லவ் யூ. I love you so much மாமா.
பாண்டிச்சேரியிலேருந்துலாம் பேக் டு சென்னை வந்ததுக்கப்புறம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க மாமியாரோட தூரத்து சொந்தம்ன்ட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டு வேலைக்காக வச்சுருப்பாங்க. மற்றவங்களாம் கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த கேப்பில் அந்த வேலைக்கார பொண்ணையும் பார்த்து ட்ரிப் ஆயிடுறான். சாந்தி அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே மாயா, குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வாங்களேன். உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு, என்னம்மாயா பழைய புடவையாக கட்டியிருக்க, உனக்கு வேறு புடவையே இல்லையா, இந்த 10,000 ரூபாய் நல்ல ட்ரெஸ்ஸாக போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லுது. என்ன நீ வெளியால பார்க்குறியா? என்ன மாயா, என்ன 3வது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ற? வேணாங்கய்யா. இவ்வளோ கம்பல் பண்ணுறானே ஓனர் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு அந்த காசை வாங்கிடுது. உடனே எங்கேயும் விட்டு போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்னென்னா எதுக்கு கல்யாணம் பண்ணோன்னே தெரில, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படி இப்படின்னு ஒரு பிட்டை போட்ட உடனே, கவலைப்படாதீங்க ஐயா. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது? நல்ல நேரம் வரும் ஐயா. சரி எனக்கு ஒரே ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் போயிடுறான். அந்த பொண்ணும் போட்டு கொண்டு வருது. உடனே அந்த பொண்ணுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா சித்து விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த காமோகங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு அந்த பொண்ணும் எவ்வளோ முயற்சி பண்ணுது, ஆனால் முடியலையே. அப்புறம் என்ன, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அதனால பேங்க் ஆஃபீஸரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க மாமியார் ஒய்ஃப் எல்லாம் பக்கத்தில் இருக்க, உங்கள் 3 பேர் பேர்லையும் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண போகிறேன், உங்களுக்கு செய்யாமல் யாருக்குங்க செய்ய போகிறேன், நானே வெளியாலா உங்களனா அப்படியே ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் தாங்க முக்கியம், அப்புறம் தாங்க மற்றதெல்லாம் அப்படின்ட்டு பயங்கரமாக கோல் போடுறான். அதாவது இமேஜை செட் பண்ணுறாராமா. சாந்தி, ஓம் பேர்லையும் உங்கள் அம்மா பேர்லையும் சுகுணா பேர்லையும் தனித்தனியாக 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன். 1 கோடி இல்லை, 3 பேருக்கு சேர்த்து 3 கோடி. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான், எல்லாம் அதுக்கு தான். ஆளுக்கு 1 கோடின்னு சொன்னோன்னா அவங்க மாமியார் பேனு வாயை பிளந்துருது. அடுத்து என்ன, அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு, எனக்கு சென்னை பாண்டிச்சேரி மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அந்த எல்லா பிஸ்னஸுக்கும் ஒன்று தான் சோல் ப்ராப்பரேட்டராக மாற்ற போகிறேன், அதனால் நீ இமீடியட்டாக பாண்டிச்சேரி கிளம்பணும், உடனே கிளம்பிடு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளப்பிடுறான். அதனால நீ கிளம்பி ஆகணும். நான் மட்டுமா, நீங்களும் வாங்க. எனக்கு வரணும்னு தான் ஆசை, அதை பண்ணியாச்சு. சுகி இருக்கா, அப்புறம் என்ன, எனக்கு டைம் கிடைச்சா நாளைக்கு வரேன். அடுத்து ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது, இவன் பிளான் பண்ண மாதிரி யாருமே வீட்டில் இல்லை, இவனும் இவங்க மாமியாரும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு பாத்ரூமில் வலிக்கு விழுந்த மாதிரி ஒரு சீனை போடுறான். காலை தூக்க முடியல. ஐயோ மருமகனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சு தைலெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு மாமியார்கிட்டே சித்து விளையாட்டு விளையாண்டுறான். பண்ணுங்க, எனக்கு வேணும் சார். வடகரி மாமியாரா அவனை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, இதெல்லாம் தப்புன்ட்டு விதி யார விட்டது, என்ன பண்றதுனே புரியல. இப்போ இந்த பாவத்தை நான் பண்ணிருக்க கூடாது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் ஆண்டி பயங்கரமா அழுது ஃபீல் பண்றாங்க. மாப்பிள்ளையும் ஆறுதல் சொல்றாங்கிற பேர்ல, மன்னிச்சிருங்க தெரியாம நடந்து போச்சு, நான் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு உருட்டுறான். இனிமே அழுது என்ன பண்றது, அடுத்து என்னதான் இப்படி நடந்து போச்சுன்னு அழுது ஃபீல் பண்ணாலும் அன்னைக்கு பூராவே மாமியார் ஆண்டி இதே ஃபீலிங்கோடவே இருக்காங்க. நைட்லாம் தூங்காம இதே நினைச்சு அவங்களாம் அவனுடைய ரூமுக்கு வந்து இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீ கூட விட்டு இருக்கலாம்டா, அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது இந்த வேலைக்கார பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு காஃபி கொடுக்கறதுக்கு வருது. அடுத்ததாக இன்னொரு ஷெட்யூல் பிளான் பண்ணலான்ட்டு ஏதோ ட்ரை பண்ணுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவங்க மாமியார் ஆண்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடி இந்த வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தால் இப்போ புது புடவை என்ன, நகை என்ன, இதுக்கெல்லாம் ஏதுடி பணம், அவன் கொடுத்தானா, அவனுக்கும் என்ன சம்பந்தம்ட்டு கிடுக்கு பிடி கேள்விலாம் கேட்டு ஆண்டி கண்டுபிடிச்சிருது என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏதுடி பணம், நீ திருடுனியா சொல்லடே, அவன் தொட்டானா. அப்போதான் மாமியார் ஆண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளை பொறுக்கி பையமெல்லாம் டவுட்டே வருது. அவங்க 2 பொண்ணுங்களையும் வீட்டுக்கு வர வச்சு சாமி ஃபோட்டோ முன்னாடி நிற்க வச்சு பெரிய பொண்ணுக்கிட்ட உனக்கும் அவனுக்கும் அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு கேட்க, உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில முதல் இரவு நடந்ததா இல்லையா, ஐயோ மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி நம்ம கிட்ட கேம் ஆடி இருக்கான், நல்லவன் மாதிரி நடிச்சு மோசம் பண்ணிட்டாண்டி. அம்மா அந்த பொண்ணு ஆமாம் நடந்துச்சின்னு சொல்ல, இது எதுக்குமா இப்போ கேட்குற அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்க, அவன் நம்ம 3 பேரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காண்டி அப்படின்னு சொல்ல, அடுத்து அவங்க சின்ன பொண்ணையும் மிரட்டி கேட்க, அந்த பொண்ணு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல 3 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம 3 பேர்கிட்டயும் 3 கதை சொல்லி ஏமாத்திருக்கான் அப்படின்ட்டு.
உடனே கத்தி அழுகுறாங்க, கதறி அழுகுறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னு ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்து அவங்க 2 பொண்ணுங்க மேலேயும் ஊற்றி எதுவும் இல்லை அவனை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறாங்க. தெரியாமலும் நீங்க செஞ்ச பாவெல்லாம் கழிஞ்சு போச்சு, நீங்க சுத்தமாயிட்டீங்க. அடுத்த சீனை கட் பண்ண அந்த ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த குடம் நிறைய தண்ணி எடுத்து மேலே ஊற்ற அதை அவங்க பெரிய பொண்ணு பார்க்க பெரிய பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கு, நீயுமா அப்படின்ட்டு. நம்மளை நல்லா நம்ப வச்சு நம்ம வாழ்க்கையவே சீரழிச்சிட்டானே அப்படின்ட்டு அவங்க பெரிய பொண்ணுக்கு இதனால பைத்தியமே பிடிச்சிருது. பாவி, நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள வந்து பைத்தியமே பிடிக்க வச்சிட்டாங்க. அடுத்து இந்த மாமியார் ஆண்டி புரோக்கர் சிட்டி பாபாவை கூப்பிட்டு நடந்த மேட்டரெல்லாம் சொல்லும் பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. சொல்லுமா, என் பொண்ணுங்க வாழ்க்கை போயிடுச்சு மணி. தேவடி அப்பையா என்ன பண்ணா தெரியுமா? என்னதான் அவனை உயிரோடவே விட்டுறக்கூடாது, அவனை கொன்னே ஆகணும், அதுக்காக எவ்வளோ பணம் வேணா எடுத்துக்க, ஏன் என்னையே வேணா எடுத்துக்க அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி கதறுது, அழுகுது. இதை கேட்ட உடனே நம்ம சிட்டி பாபு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுறாரு. உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதாண்டி, ஆனா இப்போ உன் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேண்டி. அவனை கொலை பண்ணிட்டு வந்து உன்னை பாக்குறேன்டி. டேய் ராஜா, எங்கடா இருக்க? உனக்காக என்ன வேணா பண்ணுவேண்டி, அவனை கொன்னுட்டு வந்து உன் மூஞ்சில முழிக்கிறேன்டி. டே ராஜா எங்கடா இருக்கன்ட்டு நம்ம கட்டின புருஷன் மாதிரி இவன் நம்ம ரொம்ப ட்ரிகர் ஆகிறான். அடுத்து ஊருக்கு போன மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா சாவகாசமாக ரிட்டன் ஆகிறான் வீட்டுக்கு. இவங்க மாமியாரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக வெல்கம் பண்ணி உட்கார வச்சு ஜூஸில் பார்த்தீங்கன்னா விஷம் கலந்து கொடுத்துருது. அவனும் வாங்கி குடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா விசாரிக்குது, ஏன்டா எங்களை ஏமாத்தின அப்படி இப்படின்ட்டு. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான் பாருங்க, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறதுக்கு. அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரான், அவங்க அப்பாவுக்கு எதிராக அந்த பொம்பளை வந்து காசு வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்லிச்சான். அதனால அவங்க அப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில் தொங்கிட்டானா. அதுக்காக இவன் வந்து இப்படிலாம் பழி வாங்கினானா. என் அப்பா போட்ட அவமானத்துக்கு பழி வாங்க தாண்டி இப்படி செஞ்சனா? உயிரோடவே இருக்க கூடாது. போடி. நானும் தமிழ் சினிமாவை தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் எவ்வளோ ரிவெஞ்ச் சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் நான் பார்த்ததே இல்லைடா. இவன் 2 பேருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று கிரியேட் ஆகுது. 2 பேர் போடுற சண்டைக்கு நடுவில் மருமகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வர ஆரம்பிக்குது. அதான் மாமியார் ஆல்ரெடி விஷம் கலந்து கொடுத்துட்டால ஜூஸில், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஃபெக்ட் ஆகி ரத்தம் வாந்தி எடுக்கிறான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை உயிரோட விடாமல் நான் சாக மாட்டேன்டின்ட்டு மீதி ஜூஸை எடுத்து அவங்க மாமியார் வாயில ஊற்றி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி, இந்த சாவுடி. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா விஷம் ஏறி 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. நீ சாகணும், நீ இருக்கக்கூடாது. அதுலயே சொல்லலை, உடம்புல ரத்தம், சதை, நாடி, நரம்பு, ஈரல் எல்லாத்துலேயும் காமவெறி ஊர்னவனால மட்டும்தான் இப்படிலாம் படம் எடுக்க முடியும்ட்டு. இந்த படத்தில் இன்னொரு தடவை தேட்டர் போய்கிட்டு பார்த்தேன்னா நான் தூக்கில் தொங்கிடுவேங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன்.